நின்றிடும் இயேசுவே காய் சிலுவை வீரரே உயர்த்தி சிலுவின் ரட்சகனின் தோழி ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்க நின்றிடும் இயேசுவுக்காய் கிறிஸ்துவின் பலத்தால் வீணாகும் மாம்ச பலம் சார்ந்திடா உன் பலம் பேராயுதம் தரித்தும் சீராக ஜெபித்தும் யுத்தமோ மா ஆபத்தோ சோராமல் நின்றிடும். நாம் ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக நம்முடைய நிற்கும் போது நம்முடைய சுய பலத்தால் அல்ல கிறிஸ்துவின் பலத்தால் நாம் இருக்கும்போது அந்த மாம்ச பலத்தை விட்டு விட்டு ஆண்டவருடைய பலத்தால் நம்ம இருக்கும்போது நாம் நம்முடைய எல்லா விதத்திலையும் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாய் காணப்படுவோம். மட்டுமல்ல நம்முடைய போராயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம ஆண்டவருக்காக எழுந்து நிற்க வேண்டும். விசுவாசத்தையும் சத்தியத்தையும் நீதியையும் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை அறிந்து இது என்ன சொல்லப்படுற விசுவாசம் என்னும் கேடகம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுக்கணுமாம். நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளணும். சத்தியம் என்னும் அறையில கச்சக்கூடிய கச்சையை கட்டணும். இப்படியாக இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நாம் ஆண்டவருக்காக எழுந்து நிற்கும் போது எவ்வளவு விதமான பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் பிரயாசங்கள் எது வந்தாலும் நம்மை அணுகாது. ஆண்டவருக்காக முன்னின்று ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். அவருக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டும். இதுதான் இந்த பாடல் நமக்கு கற்று தருகிறது. அவர் உற்சாகத்தோடு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக தான் நிற்பேன், மனுஷனுக்கு அல்ல, என்னுடைய பலம் அல்ல, ஆண்டவருடைய பலத்தால் நான் முன் செல்ல என்னால் முடியும் என்று உற்சாகத்தோடு கூட இந்த எண்ணத்தோடு கூட நாம் தொடர்ந்து 3-4 சரணங்களை உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம்.